வாங்க மக்களே, அதனோட கண்டினியூட்டி பார்க்கலாம். இன்டர்வியூ 3 for 4. ஸோ தென் எனக்கு வந்து அந்த இன்டர்வியூ பண்ண ஹெட் ஹெச்ஆர் வந்து கால் பண்ணுறாரு. கால் பண்ணும்போது சொல்கிறாரு, அவர் நல்லா ஜாலியாக சிரிச்சுட்டு பேசுகிறார். என்ன வெங்கடேஷ், நீங்கள் வந்து இந்த மாதிரி கேட்டிருக்கீங்க அப்படின்னு. நான் ஃபோன் பேசிவிட்டு மெயில் ரிப்ளை பண்ணியிருந்தேன், இந்த மாதிரி எனக்கு இந்த டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு. ஆனால் அவர் அதை மென்ஷன் பண்ணார், நீங்கள் மெயில் பண்ணியிருக்கீங்க இந்த மாதிரி டீட்டெயில் வேணும் அப்படின்னு. நாங்கள் அதெல்லாம் வந்து ஷேர் பண்ண மாட்டோம்னு அவருமே சொன்னார். அண்ட் உனக்கு வேணும்னா நீ வந்து என்னுடைய வேர்ட்ஸ் ட்ரஸ்ட் பண்ணுற அப்படின்னா வேணா உனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறேன், நீ வேணால் டீட்டெயிலை பார்த்துக்கோ அப்படின்னாரு. நான் சொன்னேன், சார் வாட்ஸ்அப்பில் அனுப்புறது அந்தளவுக்கு வந்து ஒரு ப்ரொஃபஷ்னலாக இருக்காது. அண்டு ஃப்யூச்சரில் சேல்ரி எனக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதோட கம்மியாக இருந்தாலோ இல்லை எனக்கு ஏதாச்சும் வந்து அப்ஜெக்ஷன் இருந்தாலும் நான் உங்கள்கிட்ட கொஷின் பண்ண முடியாது. ஏன்னா நான் சைன் பண்ணி கொடுத்துட்டேன்னா ஸோ என்னால் கொஷின் பண்ண முடியாது. அதனால் நான் அப்படி உங்களுக்கு மெயில் ரிப்ளை பண்ணுமா தான் எனக்கு வந்து நீங்கள் அந்த ஆஃபர் லெட்டர் வந்து நீங்கள் ஃபுல் இது பண்ணிவிட்டு எனக்கு டீட்டெயில்ஸ் என்ன டிடக்ஷன் போகுது, எனக்கு எவ்வளோ கைக்கு வருதுன்னு எனக்கு மெயில் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொன்னேன். அவரும் நிறைய சொன்னார், என் பாலிசி வயலேட் பண்ண சொல்கிறியா, என்னை வந்து என் கம்பெனிக்கு அகென்ஸ்டாக ஒர்க் பண்ண சொல்கிறியா, எங்களில் வந்து ரூல்ஸ் இல்லைன்னு சொல்கிறேன், நீ அந்த மாதிரி பண்ண சொல்கிறேன், நான் எப்படி பண்ணுவேன், ஸோ அந்த மாதிரிலாம் நாங்கள் பண்ண மாட்டோம், முன்னாடி வந்து நாங்கள் கொடுக்குற பழக்கமே கிடையாது, யார் ஜாயின் பண்ணாலும் அவங்க ஜாயின் பண்ணுற அன்றைக்கி தான் நாங்கள் வந்து எவ்வளோ சேல்ரி என்னன்னு சொல்லுவோம், ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி தான் கையில் கொடுப்போம், நீங்கள் சைன் போட்டு கொடுத்துட்டு நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னாரு. நான் சொன்னேன், சார் நான் ஜாயின் பண்ணுற அன்றைக்கி ஒரு வேளை சேல்ரி விட நான் சொன்னதை விட கம்மியாக இருந்தால் என்ன சார் பண்ணுன்னு கேட்டது. உங்களுக்கு நான் ஸ்க்ரீன்ஷாட் வேணால் வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறேன் அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன் திரும்பவும் அதே ஆன்சர், அது ப்ரொஃபஷ்னலாக இருக்காது, நான் உங்களை கொஸ்டினும் பண்ண முடியாது, ஸோ எனக்கு மெயிலே கொடுத்துருங்க அப்படின்னா அவர் ஒத்துக்கவே இல்லை. அப்புறம் நிறைய நான் பேசினேன், அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன், அவர் எல்லாத்துக்கும் ஓகேன்னு சொன்னார். பட் கடைசி வரைக்கும் என்னால் அனுப்ப முடியாது, அது ஒரு ரெக்கார்டாக ஆகிடும், அது ஒரு டாக்குமெண்ட் ஆகிடும், நான் அதை எப்படி நான் உனக்கு அனுப்ப முடியாது அப்படின்னு லாஸ்ட்டாக ஓப்பன் அப் பண்ணிட்டார். ஏன்னா அவரால் என்ன கன்வின்ஸ் பண்ண முடியல, நான் கேட்குற கொஸ்டினுக்கு அவருக்கு ஆன்சர் சொல்ல முடியல. அண்ட் வந்து ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி அந்த ரெட் ஃப்ளாக் இங்கே வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அட் ஃபைனல் அவர் வந்து என்ன சொல்லிட்டாருன்னா, ஓகே நான் வந்து வேறு எம்ப்ளாயை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. நானும் சரி ஓகேங்கன்னு சொல்லிவிட்டு வச்சுட்டேன், அவரும் வச்சுட்டாரு. ஸோ இந்த மாதிரி கம்பெனிக்கு போய் ஜாயின் பண்ணுறதுக்கு உண்மையாகவே நம்ம வந்து ஆல்ரெடி இருக்கிற கம்பெனிலே இருந்துடலாம். ஏன்னா நம்மளை ரொம்ப கம்மி வேலைக்கு அவங்க எடுப்பாங்க. அதனால் இந்த மாதிரி இருக்க கம்பெனிக்கு போய் சேராதீங்க, ரிஜெக்ட் பண்ணிவிடுங்க. ஸோ அந்த கம்பெனி நேம் சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன், பார்த்து இருந்துக்குங்க இண்டஸ்ட்ரியில். தேங்க்யூ.